புகார் கொடுத்தவுடனே போலீஸ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீஸ் நிலையங்களில் பொதுமக்கள் தரும் புகார்களை போலீசார் உடனுக்குடன் பதிவு செய்வதில்லை. லஞ்சம், விஐபிக்கள் தொடர்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் இழுத்தடிப்பது வழக்கமாகிவிட்டது. புகார்கள் மீது எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வது தொடர்பாக தெளிவான உத்தரவு பிறப்பிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட பொதுநலன் மனுவை தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் விசாரித்து செவ்வாயன்று தீர்ப்பு கூறியது. குற்றம் நடந்திருப்பது தெளிவாக தெரிந்தால் புகார் கொடுக்கப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் எனவும், அதுபோன்ற புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். குற்றம் நடந்திருப்பது தெளிவாக தெரிந்தும் புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கடமை தவறும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கண்டிப்புடன் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் புகார் மீது கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான ஆதாரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அரசியல் சாசன பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. திருமணம், சொத்து, லஞ்சம் போன்ற விவகாரங்கள் தொடர்பான புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்திய பிறகுதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், ஆரம்ப நிலை விசாரணையை 1 வாரத்துக்குள் முடித்துவிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கெடு விதித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 2008ஆம் ஆண்டில் தன்னுடைய குழந்தை கடத்தப்பட்டது பற்றி புகார் கொடுக்க போலீஸ் நிலையத்துக்கு சென்ற தந்தையிடம் வழக்கு பதிவு செய்ய போலீசார் லஞ்சம் கேட்டுள்ளனர். அதை அடிப்படையாக கொண்ட பொதுநலன் வழக்கின் மீதுதான் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன பெஞ்ச் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது.